ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கிமாம் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி பிசிஓடியை நேச்சுரலாக க்யூர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என் கையில் இருக்கிறது தான் கலர்ச்சிக்காய். இதை வச்சு தான் நம்ம பிசிஓடியை க்யூர் பண்ண போகிறோம். இதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட். இது வந்து பிசிஓடிக்கு ஒரு சூப்பரான மருந்துனே சொல்லலாம். சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும், அமேசிங் ரிசல்ட் கொடுக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இந்த மருந்து ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையானதெல்லாம் கலர்ச்சிக்காய். உங்களுக்கு எவ்வளோ மருந்து தேவைப்படுமோ அவ்வளோ காய் எடுத்துக்கோங்க. கலர்ச்சிக்காய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகு. கலர்ச்சிக்காய் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதில் வந்து ஒரு பங்கு மிளகு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த கலர்ச்சிக்காயை வந்து நீங்கள் மேலே இருக்கிற ஷெல்லை உடைக்கணும். உடைச்சாதான் உள்ளே இருக்கிற பருப்பு கிடைக்கும். அதுதான் நம்மளோட மருந்து. இந்த மேலே இருக்கிற ஷெல்லை உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்கள் கீழே ஒரு கல்லை வச்சு அதில் ஒரு சுத்தியல் வச்சு உடைச்சாதான் அது உடையும். உள்ளே ஒரு பருப்பு கிடைக்கும். அதுதான் நம்மளுக்கு மருந்து. நீங்கள் இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸ்லலாம் இருக்கீங்கன்னா உங்களுக்கு உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் வெளியே வச்சு வெளியே வச்சு தான் உடைக்க முடியும். இப்போது உங்களால் உடைக்க முடியல அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் வந்து கலர்ச்சிக்காய் பொடி கிடைக்கும். நீங்கள் பொடியும் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஆனால் இப்படி ஃப்ரெஷ்ஷாக வாங்கினா அது ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பொடியும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் இதை நீங்கள் உடைச்சதும் உங்களுக்கு உள்ளேருந்து ஒரு பருப்பு கிடைக்கும். அந்த பருப்பு எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு பங்கு வந்து மிளகு எடுத்துக்கோங்க. ரெண்டையும் நம்ம வீட்லேயே மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நல்ல பவுடராக அரைச்சிக்கோங்க. பவுடராக அரைச்சதுக்கப்புறம் தேன் எடுத்துக்கோங்க. நல்ல தேன் சுத்தமான தேன் எடுத்துக்கோங்க. தேன் எடுத்துகிட்டு அந்த நீங்கள் அரைச்ச பவுடரில் வந்து நீங்கள் டெய்லி சாப்பிட்றதுக்கு ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இல்லை ஒரு 1 வீக்குக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஒரு 1 வீக்குக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு தேன் ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சு குட்டி குட்டியாக லட்டு மாதிரி, இந்த கலர்ச்சிக்காய் சைஸ்லேயே குட்டி குட்டியாக லட்டு மாதிரி நீங்கள் உருட்டி வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஈரம் இல்லாமல் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் டெய்லி வந்து மார்னிங் சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதில் ஒரு பால் எடுத்து சாப்பிட்ருங்க. உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நல்லா சாப்பிட்டே முழுங்கலாம். இல்லை எனக்கு இது சாப்பிட கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் யூஸ்வலாக நம்ம டேப்லெட் சாப்பிட்ற மாதிரி வாய்க்குள்ளே போட்டுட்டு தண்ணி ஊற்றி முழுங்கிடுங்க. இது கண்டிப்பாக 48 டேஸ் ஃபாலோ பண்ணணும். நம்ம எந்த நாட்டு மருந்தாக இருந்தாலும் நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு மண்டலம் அதை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் அதோட ரிசல்ட் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். பெனிஃபிட்ஸ் வந்து ஃபுல்லாக கிடைக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக 48 டேஸ் இது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஒன்ஸ் இதை நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு 10 டேஸ்லேயே உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். 48 டேஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் நீங்கள் 48 டேஸ் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டீங்க அப்படின்னா உடனே விடாதீங்க. ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அதை விடுங்க. எப்படின்னா இப்போ ஒரு 48 டேஸ் முடிஞ்சதும் ஃபஸ்ட் வீக் வந்து நீங்கள் வந்து ஒரு வீக்குக்கு ஒரு 3 தடவை அப்படி சாப்பிடுங்க. ஒரு 3 நாள் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் சாப்பிடுங்க. அப்படி விடுங்க. கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த பிசிஓடி க்யூர் பண்ணுறதுக்கு இந்த மருந்து மட்டும் பத்தாது. நம்ம லைஃப் ஸ்டைலையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நம்ம வந்து ஒயிட் ரைஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பதிலாக இப்போ ஒரு நாளைக்கு 2 தடவை ஒயிட் ரைஸ் சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கு பதிலாக ஒரு வேளை வந்து நம்ம வரகு, சாமை, திணை இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குது. மில்லட்ஸு, சிறுதானியங்கள், அரிசி வகைகளில் வந்து மாப்பிள்ளை சம்பா இதெல்லாம் இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய கிடைக்கும், மார்க்கெட்டில் கிடைக்கும். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒயிட் ரைஸ் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லலை. ஒருவேளை நீங்கள் ஒரு வேளை இப்போ 2 வேளை சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு வேளை வந்து ஒயிட் ரைஸ் சாப்பிடுங்க, ஒரு வேளை இதை சாப்பிடுங்க. உங்களுக்கு இதோட டேஸ்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா இதையே நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதோட இந்த ரைஸில் வந்து உங்களுக்கு ஒயிட் ரைஸில் இருக்கிறத விட எக்ஸ்ட்ராவே உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் நிறைய கிடைக்கும். நிறைய சத்துக்கள் இருக்குது இதில்.
அதுக்கப்புறம் வந்து ஒயிட் சுகரை நீங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒயிட் சுகரை நீங்கள் எடுத்துக்கவே கூடாது. அதுக்கு பதிலாக வெல்லம், கருப்பட்டி இருக்குது, நாட்டு சக்கரை யூஸ் பண்ணலாம். நாட்டு சக்கரை வந்து டீ, காஃபி எல்லாத்துக்கும் நல்ல யூஸ் பண்ணலாம். நல்லாவே இருக்கும் அது. உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டேஸ்ட்டில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிரும். அது நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிரும். நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுங்கள். நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கோங்க. சிக்கன் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜங்க் ஃபுட்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒரேடியாக வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆவது நீங்கள் கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணணும். இதெல்லாம் உங்களுக்கு பிசிஓடிக்கு மட்டும் கிடையாது. மற்ற உடம்புல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இல்லைன்னா ஹெல்தி லைஃபாக இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் மற்றதுக்கும் யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிசல்ட் கிடைக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குதோ அது கீழே என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வேறு ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.